கோல்டை பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்தழுத்திருங்க. கோல்டு மோஸ்ட்டாக எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து பாறைகளில் பார்க்கலாம். கோல்டு அந்த பாறைகளை வந்து கோல்டோட டெபாசிஷன் நம்ம வந்து ஆன்லைனில் நிறையா நம்ம பார்த்துருப்போம். அது மோஸ்ட்டாக சில்வர் கோல்டு அதான் அந்த அந்த பாறைகளில் இருக்கும். அதுலேருந்து தான் எடுத்து அந்த கோல்டை செப்பரேட்டாக சில்வர் செப்பரேட்டாக வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து கோல்டு வந்து யார் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா உலகத்தில் 2024 டேட்டா படி சைனா தான் கிட்டத்தட்ட 370 டன் கோல்டு கிட்ட அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து ரஷ்யாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க. இப்போ வந்து உலகத்துல யார் அதிகமான கோல்டு ரிசர்வ் வந்து சென்ட்ரல் பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அதிகம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8133 டன்ஸ் கோல்டு கிட்ட அவங்க சென்ட்ரல் பேங்க்ல வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஜெர்மனி, இட்டாலியும். கோல்டு வந்து எங்கெங்கெல்லாம் அதிக யூசேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 46 to 50%, அதாவது கோல்டு ஜுவல்லரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 46 to 50% கோல்டு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு பார் ஆகும், காயின் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் நீங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல பார்த்து கோல்டு பீஸ் இது மாதிரி உள்ளதுக்கும் கிட்டத்தட்ட 30 to 35% வந்து கோல்டு யூசேஜ் ஆகுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 10% கோல்டு தான் யூஸ் பண்றாங்க. கோல்டு வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் அதை அப்புறமாடி சொல்றேன். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ்ல கூட கோல்டு தான் வச்சிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 10 to 15% ஆன கோல்டு வந்து அதுக்கு யூசேஜ் ஆகுது. இப்போ வந்து கோல்டு எதுக்கு வந்து வொலட்டைல் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப அது அதோட யூசேஜ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் உங்களுக்கு வந்து அது வந்து ஹை வொலட்டைல், அதாவது இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் ஆகனாலும் அதோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ அதிகமா கோல்டு ரேட்ல நமக்கு வந்து தெரியாது. அதுதான் நம்ம வந்து கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள், மீடியம் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். நீங்க வேற சில்வர் வேற மெட்டல்ஸை பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வொலட்டைலா இருக்கும். அதாவது பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஏறும், டக்குன்னு கீழே இருக்கும். ஆனா கோல்டு வந்து அவ்வளவு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து. அது வந்து ஒரு முக்கிய காரணம் என்னன்னா இண்டஸ்ட்ரியில வந்து அது யூசேஜ் வந்து கம்மி இருக்கனாலதான். இன்ஃபிளேஷனுக்கு எதிராக பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு தான். இப்போ வந்து அரசாங்கம் வந்து பணம் கரன்சி வந்து பிரிண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஜனங்களுக்கு மத்தியில ஒரு ஒரு விதமான ஃபியர் வரும், இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்ஃபிளேஷனை ஃபைட் பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு தான். நான் சில்வரை பத்தின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வந்து நான் கீழே டேக் பண்றேன், நீங்க அதையும் நீங்க பாருங்க. இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.